ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லீஃபி சேனல். டுடே பார்த்திங்கன்னா செம்ம குளிருங்க, செம்ம பனி, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா சூப்பராக பிங்க் கலர் ரோஸ் வந்து பூத்துருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சின்னதாக ஒரு வெந்தயக்கீரை அறுவடை தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்களா, சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜ் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜ்னு தான் நினைக்கிறேங்க. ஸோ இதுக்கும் சின்னதாகவே எடுக்கிறாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்துட்டு எடுத்திருக்கேன். அப்படி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கீரை நிறைய கிடைக்கும். ஏன்னா சின்ன பாட்டில் தானே போட்டிருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் வளர விட்டால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கீரை எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அதை வளர விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த செடியில் நல்லாவே வளர்ந்துச்சுங்க. இந்த மண் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு கோகோ பீட்டு, மண்புழு உரம் எதுவுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணலை. இனிமேல் தாங்க மிக்ஸ் பண்ணணும். பட் இருந்தாலும் நான் வெந்தயக்கீரை போட்டிருக்கேன், சூப்பராகவே வளர்ந்துருச்சு. பட் இடையில வந்துட்டு அந்த இலைகள் வந்துட்டு அங்கங்கே மட்டும் அழுவி இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கே. நானே விதைச்சி நானே அறுவடை பண்ணுறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதை சமைச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்தது. எந்த ஒரு கசப்புமே தெரியல. நல்லா பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா எல்லாம் அந்த தண்டோடவே போட்டாச்சுங்க. அந்த இளந்தண்டோடவே போட்டதுனால எந்த ஒரு கசப்புமே இல்லை. ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு கீரை. நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. ஸோ வெந்தய தண்ணி குடிக்கிறதுக்கு தாங்க ரொம்ப கசப்பு. அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கூட நம்ம கீரை விதைச்சி கூட சாப்பிட்லாம். ஏன்னா வெந்தய தண்ணி வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக கீரை தாங்க, சூப்பரான டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் செஞ்சு பார்த்தேங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதை பறிக்கும்போதும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து நான் ஒரு பாட்டில் தான் போட்டிருந்தேன். ஸோ அடுத்த தடவை வந்துட்டு நம்ம இன்னொரு பாட்லேயும் சேர்த்து நம்ம போடலாம். அந்த வீடியோஸையும் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ரோஜா குச்சி பார்த்திங்கன்னா எனக்கு வைக்க தரலன்னு நினைக்கிறேங்க. அதனால தான் இன்னும் வளரல. ஸோ இதுக்கு வந்து இந்த சாணம்லாம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து எப்படி கட் பண்ணி வந்து வைக்கணும் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து பார்த்து வைக்கிறதுக்குள்ளே இது வாடிடும்னு நினைக்கிறேன். ஸோ வாடிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகாக வளர்ந்துட்டுருக்குங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேங்க. இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீரையை பறிக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து நான் எந்த ஒரு கெமிக்கலும் நான் ஆட் பண்ணலைங்க. இன்னும் வந்து அந்த வேப்ப எண்ணெய் கூட நான் வந்து இன்னும் தெளிக்கலாம். அது தெளிக்காமே கூட கீரை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எந்த ஒரு பூச்சியுமே இல்லை. ஆனால் வந்துட்டு இலைகள் மட்டும் நடுவில் வந்துட்டு அழுவி இருந்ததுங்க. ஆனால் அங்கங்கே மட்டும்தான் அழுவி இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் எந்த ஒரு பூச்சி கூட இல்லை. ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க கீரை எல்லாமே. பார்த்திங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருக்குது கீரை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.